ஹே சீஃப், எப்படி நம்ம இந்த எலக்ட்ரோ ட்ராகனை வச்சு 2 ஸ்டார் ஈஸியாக எடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ஒரு டவுன் ஹால் 18 மேக்ஸ்டு பெக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எப்படி 2 ஸ்டார் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராக்கெட் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். 4 ராக்கெட்டும் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு 2 ராக்கெட்டை அடிக்கிற மாதிரி குயினை இறக்கி விடுங்க. குயினை இறக்கி விட்டு ஜெயிண்ட் ஏரோ மூலியமாக 2 ராக்கெட் அடிச்சிருங்க. மீதி இருக்கிற 2 ராக்கெட்டையும் 6 லைட்னிங் ஸ்பெல் வச்சு 3 போட்டு மற்ற 2 ராக்கெட்டையும் அடிச்சிருங்க. அடித்து முடித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு சைடு குயின் எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பா. இந்த சைடு ராயல் சாம்பியனை இறக்கி விட்டிங்கன்னா அது இந்த சைடு கொஞ்சம் உங்களுக்கு டனலிங் மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ ட்ராகனை நல்லா எல்லா பக்கமும் விரித்து சைடு சென்டர் எல்லாம் விட்டிங்கன்னா சைடில் உள்ள எலக்ட்ரோ ட்ராகன் 2 சைடுமே கிளியர் பண்ணிட்டு வரும். சென்டரில் உள்ள எலக்ட்ரோ ட்ராகன் சென்டர் அப்படின்னு நோக்கி வரும். அப்போ லாக் லாஞ்சர் மீதி இருக்கிற ஹீரோவை இறக்கி விட்டிங்கன்னா லாக் லாஞ்சர் செவரை உடச்சிட்டு டவுன் ஹாலை நோக்கி வரும். ராஜா அப்படியே பின்னாடியே வந்துக்கிட்டு இருப்பான். ராஜா கரெக்டாக டவுன் ஹால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை பயன்படுத்தி கிளான் வார் லீக்கேஜில் தயவு செய்து 2 ஸ்டார் எப்படியாவது எடுங்க. 1 ஸ்டார் எடுக்காதீங்க ப்ளீஸ். ராஜா டவுன் ஹால் பக்கத்தில் வர வரைக்கும் ராஜாவை ஃப்ரீ ஸ்பெல்லை வச்சு காப்பாற்றுங்க. பக்கத்தில் வந்த உடனே ராஜாவோட பவரை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், டவுன் ஹால் காலி ஆகிடும். மீதி இருக்கிற ட்ரூப்ஸு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பர்சன்டேஜ் அடித்து கொடுக்கும். அழகாக ஈஸியாக சிம்பிளாக 2 ஸ்டார் எடுக்கலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி எல்லா டவுன் ஹால் லெவல்லையும் நீங்கள் 2 ஸ்டார் எடுக்கலாம். ப்ளீஸ்